ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட செல்வத்தை ஈர்க்கும் உருளி வழிபாட்டு முறைகள் பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உருளி வைக்கிறதுனால என்ன பலன்கள்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். நம்மளுக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும், கடன் தீரும், செல்வம் பெருகும், கண் திருஷ்டி நீங்கும், நேர்மறை ஆற்றலை வீட்டுக்குள்ளே இழுத்து கொடுக்கும். நம்ம வீட்டு, கடை, வியாபாரம் நடக்கிற இடங்கள் எல்லாத்துலேயும் வைத்து பயன்படுத்தலாம். எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா, நிலைவாசல் படியில் வைக்கலாம், வரவேற்பறை, பூஜை ரூம் போன்ற இடங்களில் உருளி வைத்து பயன்படுத்தலாம். உருளி வைக்கக்கூடிய சரியான திசை அப்படின்னா கன்னிமூலை என்று சொல்லக்கூடிய தென்மேற்கு திசையில் வைத்து பயன்படுத்தலாம். செல்வம் சேர்க்கும் இந்த உருளியானது மண், வெள்ளி, தங்கம், பித்தளை, காப்பர், கண்ணாடி, பீங்கான் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்டதை நம்ம பயன்படுத்தலாம். தவிர்க்க வேண்டியது எந்தெந்த பொருட்கள் அப்படின்னா, இரும்பு, அலுமினியம் இந்த மாதிரி பொருட்களால் செய்யப்பட்ட உருளிகளை நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கி தரும். உருளியை நல்லா சுத்தப்படுத்தி அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதுக்குள்ளே நீர் நிரப்பி பூக்களை போட்டு பயன்படுத்தணும். நம்ம நீர் நிரப்பும் போது அந்த நீரில் மஞ்சள், குங்குமம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், வெற்றிவேர், ஏலக்காய், கிராம்பு போன்ற வாசனை பொருட்களை சேர்க்கறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த பொருட்கள் எல்லாம் நேர்மறை ஆற்றலை இழுக்கக்கூடிய சக்தி கொண்டது. அதே மாதிரி இதில் எல்லா பூக்களையும் நம்ம பயன்படுத்தலாம். பிளாஸ்டிக் பூக்கள், காகித பூக்களை நம்ம போட்டு பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக ஏன் நம்ம உருளியில் நீர் நிரப்பி பூக்கள் போடுறோம் அப்படின்னா, தண்ணீருக்கு தோஷம் என்பதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் நேர்மறை ஆற்றலை இழுத்து கொடுக்கும். அந்த காலத்துலலாம் நல்லா யோசிச்சு பாருங்கள், தூங்கும்போது பக்கத்தில் ஒரு சொம்பு தண்ணி வச்சுட்டு தான் தூங்குவாங்க. அறிவியல் ரீதியான உண்மை என்ன அப்படின்னா, பட்டுன்னு நமக்கு தொண்டை அடைச்சிருச்சுனாலோ ஏதோ ஒன்று அப்படின்னா பட்டுன்னு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்காக தான் தண்ணி வச்சுட்டு அவங்க படுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆன்மீக ரீதியாக என்னென்னு பார்த்தோன்னா, நைட்டு நேரங்களில் நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும், எதிர்மறை ஆற்றல்கள், எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் பக்கத்தில் தண்ணி வச்சுருக்கும் போது அந்த தண்ணி அந்த எதிர்மறை ஆற்றலை இழுத்து கொண்டும் உருளியை நம்ம ஹாலில், பூஜை ரூம் இது மாதிரி நிறைய இடத்துல வச்சாலும் வைக்க வேண்டிய முக்கியமான இடம் என்ன அப்படின்னா நிலவாசப்படி தான். ஏன்னா நிலைவாசப்படியை தாண்டி தான் எந்த சக்தியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும். அதனால் நிலைவாசப்படியில் நம்ம தண்ணியில் இந்த பூக்கள் போட்டு வைக்கும்போது நேர்மறை ஆற்றல்கள் மட்டும்தான் உள்ளே வரும். எதிர்மறை ஆற்றல்கள் எதுவாக இருந்தாலும் அதை அந்த தண்ணி இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மகாலட்சுமி தாயார் உருளியில் வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நீர் நிரப்பி அதில் போடுற வாசனை திரவியங்களும் இந்த அழகான வண்ணமிகு வாசனை பூக்களும் தான் காரணம். நம்ம மேலே யாராவது கோபமாக நம்மளை பார்க்க வந்தாலோ, நம்மளை கண்டு எப்படி இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சாலோ, இந்த பூக்களை அவங்க பார்த்து இந்த உருளியை பார்க்கும்போது அவங்க மனசு அமைதி அடைஞ்சு அவங்க எதுக்காக வந்தோம் அப்படின்றதே அவங்க மெய்மறந்து போயிடுவாங்க. அதனால தான் கண் திருஷ்டி நீங்கிறதுக்காக உருளியை நிலைவாசப்படியில் வைக்கணும்னு சொல்லப்படுது. பொதுவாகவே இறை வழிபாட்டிற்கு இரும்பு, பிளாஸ்டிக், காகிதம் போன்ற பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. பூஜை அறையிலையும் நிலைவாசப்படியிலும் நம்ம மாவிலை தோரணங்கள் கட்டும்போது பச்சையான இலையை பறிச்சுட்டு தான் கட்டணும். நம்மளால் அடிக்கடி செய்ய முடியல, மாவிலைகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இந்த பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்ட தோரணங்களை கட்டிடுறோம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன்னா இவையெல்லாம் நேர்மறை ஆற்றலை கொடுக்காம மாறா எதிர்மறை ஆற்றலை தான் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரியே இப்போலாம் ஆன்லைனில் ரொம்ப மலிவான விலையில் உருளின்னு சொல்லி விற்கிறாங்க. ஒரு 250, 300க்குள்ளேயே இருக்குது. ஆனால் அதெல்லாம் என்ன மெட்டல் அப்படின்னா இரும்பு தான். கண்டிப்பாக அந்த இரும்பால் வாங்கி நம்ம பயன்படுத்தவே கூடாது. உருளியில் போடுற நீரையும் பூக்களையும் தினமும் மாற்றுறது நல்லது. முடியலைன்னா குறைஞ்சபட்சம் 2 நாளைக்கு ஒரு தடவையாவது நம்ம மாற்றணும். அதில் ஏடு படிஞ்ச தண்ணியையோ அழுகின பூக்களையோ வச்சுருக்கிறது நல்லதில்லை. அது நேர்மறை ஆற்றலை தான் அதிகப்படுத்தும். உருளியை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.